எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். தான் அது இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னன்னா லவ் சீனியர் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். எந்த சீரீஸ்னா நான் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ளே போயிடலாம். கியோ கார்டனில் எதை எடுக்க போகிறேன்னு தாவி கீழே விட பார்த்தாங்களா, அப்போ டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சி இழுத்துனா இங்கே நான் கரெக்ட் டைமில் வரலன்னா என்ன அழுதுருக்கும். எப்பவுமே என் கவலை உங்களை நினச்சி தான் என்ன கியாவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் அவங்களை பார்த்துனேன். அவங்க டக்குன்னு என்னை கிஸ் பண்ணி ஐ லவ் யூ நவ் அப்படின்னு சொன்னாங்க. என்னடி பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களே பார்த்துட்டு இருந்தேனா. தென் நாங்கள் 2 பேருமே கிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்தா. தென் அழுதுகிட்டே அங்கே இருந்தவ கிளம்பி போயிட்டா. நாங்கள் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்ட் கேட்டுச்சா. அப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோமே நாங்கள் பப்ளிக் பிளேஸில் இருக்கோன்றத. அப்போ டக்குனு கியோ என்கிட்டேருந்து விலகி யாராவது நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னாங்களா. அப்போ நான் அவளை பார்த்து என்னமோ நான் உன்னை பிடிச்சி இழுத்து வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறியேம்மா அப்படின்னு நாவோட மைண்ட் வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அவங்ககிட்ட ஐம் சாரி, நான் பண்ணல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்க வெக்கப்பட்டு இருக்கும்போது கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆச்சு. உடனே நாங்கள் கேட்டை ஓப்பன் பண்ண போனோமா, எங்களோட ஓப்பன் பண்ணவே முடியல, யாரோ போட்டு போயிட்டாங்க போல். அப்புறம் நான் கேவ பக்கம் திரும்பி நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க ஓ நோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஷோவில் போய் உட்காந்தாங்க. அப்போ நான் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து பில்டிங் ஓப்பன் பண்ண இன்னும் 7 மணி நேரம் ஆகும். நம்ம கொஞ்சம் நேரத்தை தான் கடந்திருக்கோம். ஜஸ்ட் 2 hours தான் பாஸ் ஆகிருக்கு. இன்னும் நிறைய நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். டைம் பாஸ் ஆக நம்ம எதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேனா அதுக்கே நான் பார்த்து டர்ட்டி மைண்ட், உனக்கு தெரியுமா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நைட் நான் ப்ராப்பராக தூங்காமல் இருக்கிற நாள். நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸாம்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு க்யூட்டாக பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போ நாங்கள் தலையில் தடவி அப்செட் ஆகாதீங்க, நம்மளோட ஹனிமூன் நைட்டை பற்றி யோசிங்க. எனிவே ஹனிமூன் நைட் அப்போ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கியோ கிட்ட கேட்டேன்னா அதுக்கு அவங்க நிறுத்து அப்படின்னு அவங்க சொன்னாலுமே நான் என் பல்லுக்கு 32த்தையும் அவங்க முன்னாடி காட்டிட்டு நிறுத்தேன். அடுத்ததா அவங்க பேகுலேருந்து ஒரு வாடி போன புக்கை எடுத்து என் முடி நீட்டாங்க. அந்த பூலாம் வாடிந்தது பார்த்துட்டு ஓ ஃப்ரெஷர்ஸ் கான்டெஸ்ட்டை வின் பண்ணுறதுக்கு தேங்க்யூ, நாளைக்கு வேற ஒன்று எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அதை மறுபடியுமே பேக்கில் வைக்க போனாங்களா. அப்போது நான் அவங்க கையை பிடிச்சி தேவையில்ல, இதுவே போதும், நீங்கள் தானே இதை விதைச்சிங்க, இந்த மாதிரி ஒரு பொக்கே இந்த உலகத்துலேயே இருக்காது, தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். அடுத்தலா அந்த பூக்களை எடுத்து நான் முகந்து பார்த்தேன். அப்போ கியா என்னை பார்த்து நான் தான் அந்த செடியை வச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட என் மேலே கோவப்பட மாட்டீங்கள அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லு, கோவப்படுமா வேணாமான்னு நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட நீங்கள் தான் சொன்னீங்கல்ல ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு போனேன், பட் உங்களை காணாமே, ஸோ நான் இங்கே வந்து பார்த்தேன், அப்புறம் பிளாயோட உங்களை நான் பார்த்தேன். இப்போ கியாவும் என்கிட்ட உனக்கு பிளாயும் தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சமாக அவங்கள பற்றி தெரியும் அப்படின்னா அதுக்கு அவங்க ஆனால் நீ எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பலையா, என்கிட்ட கேட்க வேணாமா அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் அவங்ககிட்ட எனக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்கா, நீங்கள் ஒன்றா இருக்கும்போது எனக்கு ஜலஸாக ஃபீல் ஆகலையே அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சி நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ கியாவ், நம்ம ஒன்றா இருந்தோன்னா எனக்கு இன்னும் அதிகமாக கான்ஃபிடன்ஸ் வரும், நான் இங்கே நம்ம ரிலேஷன்ஷிப்பை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது ஒன் சைட் லெவலில் இல்லை, இந்த டைம் மட்டும்தான் நான் அதை கேட்குறேன், இனிமே இதை பற்றி நான் கேட்கவே மாட்டேன், என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பீங்களா ப்ளீஸ், நான் உங்களை பார்த்துக்கிட்டுமா ரொம்ப பத்திரமா. அப்போ அவங்க லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே நான் ஸ்மைல் பண்ணேன்னா அதுக்கு அவங்க என்கிட்ட ஆனால் என்னால் இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் அவங்கள பார்த்தேன்னா அதுக்கு அவங்க நான் இப்போ ஹெட் சீனியராக இருக்கேன், எனக்கு நிறையா பொறுப்பு இருக்குது, டிபார்ட்மெண்ட்டோடைய டிக்னிட்டி ப்ரெஸ்டீஜ் எல்லாம் நான் தான் கட்டி காக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் விட்டுட்டு இருந்தாங்க. மற்றவங்க யாரும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நிறைய ப்ரிவிலேஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூடாதுல்ல. அப்போ நான் அவங்ககிட்ட அப்போது என்னை விட மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான் உங்களுக்கு கவலையா அப்படின்னு கேட்டேனா அதுக்கு அவங்க ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, ஈவந்தோ இப்போ நம்ம கப்புள்ஸ் கூட கிடையாது, இப்போவும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறோம், ப்ளீஸ் என்னையும் என் ஹார்ட்டையும் நம்பு, என் டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்னா நம்ம காலேஜ் முன்னாடி மனாவதான் என் லவ்வர் நான் சொல்கிறேன், இன்னும் 2 மாதம் தானே அடி இருக்குது, ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்னோட முடியை கோதி விட்டாங்களா. அப்போ நான் அவங்ககிட்ட பிங்க் ப்ராமிஸ்
அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் ப்ராமிஸ் டி அப்படின்னாங்க. அப்படியே கியாவுக்கு தூக்கம் வந்துச்சா, அவளை நான் என் ஷோல்டரில் சாய்ச்சிக்கிட்டேன். அப்படியே அவங்க இப்படி தூங்கிட்டா. அடுத்த நாள் நாங்கள் காலைல கீழே இறங்கி வரும்போது கியாவை என்கிட்ட உன்னோட நேமை மனாலேருந்து கிரில்டு சிக்கனாக மாற்றிடுவா அப்படின்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன் நோ, கியோசா வித் சிக்கன் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறலாம். எங்கள் 2 பேருக்கும் பயணமாக பசிச்சுது. நாங்கள் சாப்பிட பற்றி பேசிகிட்டு வரும்போது தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம். நான் டக்குன்னு கியாவை போய் மறைஞ்சிக்கிட்டேன். கியாவை என்னை பார்த்தாங்களா, நான் கேட்டேன் போன்னு சொன்னேன். அவங்களும் என்னை திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கியாவை பார்த்துட்டு ஹாய் சொன்னாங்க. இவங்களும் ஹாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. நானும் அவங்கள பார்க்காத மாதிரி அங்கேருந்து போனேன். அப்போ ஜாமங்க வந்து ஏமனா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னாங்களா. அப்போ நான் பக்கம் திரும்பி கேள்விப்பட்டா நீ இன்னைக்கு புது தாமுக்கு போறியாமே. அப்போது ஜாம் என்கிட்ட ஓ நீ எங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஹெல்ப் பண்ண போகிற. அப்போ நான் கிட்ட நேற்று நைட்டு நான் இப்படியே படுத்து தூங்கிட்டேன்டா, லேட்டாக தான் இருந்துச்சுன்னா அப்படியே ஓடி வந்துட்டேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேனா. அதுக்கு வா வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் தூக்கி என் கையில் வச்சான். எங்கே அதெல்லாம் நடக்க கியாவோ அவங்க ரூம்குள்ளே போனாங்க. அப்போ நான் அவங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், முடித்த உடனே நாங்கள் வந்துடுறேன் ஓகே அப்படின்னு மெசேஜ் அனுப்பினேன். அதுக்கு அவங்க பாக்ஸ் எரிச்சிட்டு ஓகே அப்படின்னு எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. கியா உட்காந்து ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்களா. அப்போது கதவு தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. அது வேற யாரும் இல்லை, நான் தான். அவங்களும் அது கதவு திறந்தாங்களா. உள்ளே வந்து கியாவ் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், ஏன் இவ்வளோ நேரம், என்ன ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரத்துக்கு அவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டாங்க. நான் போய் ஷூவை கழட்டி வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து இங்கே பார்த்தீங்களா இதான் ஐயோட ரூம், இது உங்கள் ரூம் பக்கத்தில் தான் வந்திருக்கா, எனக்கு பிடிச்ச பர்சனோட நான் க்ளோஸாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணனா. கூடவே கொஞ்சம் கிஸ் பண்ணேன், ஸ்மூத்தாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஷூ போல உட்காந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்க சைன் போட்டு வச்சுருந்த கவர் எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ அவங்க என் ஷோல்டரில் சாய்ச்சாங்களா. நான் அவங்ககிட்ட இது ஜஸ்ட் ஒரு புக் தான், ஆனால் நீங்கள் தான் என் ஹார்ட்லேயே சைன் பண்ணிட்டீங்களே அப்படின்னேன். டக்குன்னு என்ன ஒரு குத்து விட்டு நிறுத்துடி அப்படின்னாங்க. ஏன்னா இவ்வளோ வேகமாக குத்துறீங்க அப்படின்னு கேட்டேன். பொடி பைத்தியன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே ஓரமாக எடுத்து வைக்க போனாங்களா. நான் டக்குன்னு அவங்க பக்கத்தில் போய் நின்று கிஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். அதாவது அவங்க திரும்பும்போது அவங்க லிப்ஸ் என் லிப்ஸில் படுற மாதிரி நான் நினச்ச மாதிரியே கச்சிதமாக ஒரு லிப்லாக் ஏற்பட்டது. அவங்க என் உதட்ட தொட்ட உடனே ஷாக்கானாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட எனக்கு இனிமே எப்பவுமே வலிக்காது, ஆனால் லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க யாவுக்கு புரிஞ்சிச்சு போல நான் அப்படின்னு சொல்ல வந்தால. நான் டக்குன்னு அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள ரொமான்ஸ் பில்டாக ஆரம்பிச்சது. அப்போ சிவபூஜையில் கரடி போடுற மாதிரி கியாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரூமை தட்ட ஆரம்பித்தாங்க. டக்குன்னு ஓடி போய் ரூம்குள்ளே மறைஞ்சிக்கிட்டேன். அப்போது நீ இங்கே இருக்குன்னு கேட்டு கதவை திறந்துட்டு அவங்க உள்ளே வந்தாங்க. என்னாச்சு, ஏன் ரூமை உடைக்கிற மாதிரி உள்ளே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு கியாவோட ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் நைட் உன்னை கான்டாக்ட் பண்ணவே முடியல எங்களால் அப்படின்னாங்களா. அப்போ கியா அவங்கக்கிட்ட என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நானே அதை பண்ணேன். இப்போ கியாவோட ஃப்ரெண்ட் எப்போ பாரு ஏன்டி இப்படி பண்ணுறேன், உன்னை நினச்சி கவலைப்படுறதே எங்களுக்கு ஒரு பொழப்பாக போயிடுச்சு, இங்கே எப்படா இங்கேருந்து கிளம்புவீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஒட்டு கேட்டே இருந்தேன். அப்போ கியா அவங்கக்கிட்ட லாஸ்ட் நைட் நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், வந்த உடனே படுத்து தூங்கிட்டேன். அப்போ வராங்க திடா போயிடுச்சு, நீ தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்ட, வா போகலாம், சும்மா அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு திடா கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது கரெக்டாக என் ஷூவை பார்த்துட்டா. திடா கியா கிட்ட திரும்பவும் இது மாதிரி பண்ணாத, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப வந்தா. இப்போ கியோ சாரி, இந்த மாதிரி திரும்பவும் பண்ண மாட்டேன், என்னை பற்றி கவலைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது வராங்க. சுற்றி என்னையே தேடிட்டு இருந்தா, இவன் இங்கே எங்கேயாவது தான் இருப்பா அப்படின்ற மாதிரி. அடுத்ததா அவங்களும் அங்கேருந்து கிளம்புனாங்க. கியாவை டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் நின்றுந்தாங்க. அது எப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததா நான் ரூமோட கதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கியாவை கிட்ட வந்தேன். நான் கிட்ட கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டேன். அவங்க அடிக்கிற மாதிரி என்கிட்ட வந்தாங்க. நெக்ஸ்ட் டே எங்கள் சூப்பர் சீனியர் எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிஹேவியர்லாம் பார்த்து இப்படியா நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி எங்களை தேடிட்டு எங்களோட சீனியர்ஸை உங்கள் ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் இவ தான் டீச் பண்ணதா, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர் எழுந்துருங்கன்னு சொன்னாரா, நாங்களும் எழுந்திருக்க வந்தோம். அப்போ கரெக்டாக கியாவில் உங்கள் பெர்மிஷனோட அவனை சொல்லணுமான்னு கேட்டா. இவரும் திரும்பினாரா. அப்போ கியாவும் நான் அவங்கக்கிட்ட அவனை கேட்கலாமான்னு, ஆர் யூ ஷுர்
எக்ஸ்கியூஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவ்வளோ, எனக்கு தெரியும் நம்ம ஃபேக்கல்ட்டி சோட்டூஸை நடத்துறதே ஜூனியர்ஸை கேர் பண்ணிக்கத்தான், நாமளும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. சோட்டூஸ் மூலயமா ஜூனியர்ஸை கரெக்டாக வச்சுக்கிறத, கண்ட்ரோலாக வச்சுக்கிறதையும். ஆக்சுவலி நம்ம ஜூனியர்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க கட்டாயம் பண்ணி ஆகணும், ஒரு கமாண்டாக எடுத்துக்கிட்டு. நாம் அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுட்ருக்கோம். பட் இன்னைக்கு நான் அவங்க எல்லாரையும் இன்க்ளூட் பண்ண போகிறேன், அதாவது ஜூனியர்ஸ் சீனியர்ஸையும். யோசிங்க, இதான் கரெக்ட் டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு. நான் சோட்டூஸை தப்பு சொல்லவே மாட்டேன், ஏன்னா ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கும். ஸ்பிரிட், அவங்களுடைய மனசு திறந்து பாருங்க. நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். சோட்டூஸ்னா என்ன மீனிங் தெரியுமா? எஸ் ஃபார் சின்சியரிட்டி. நம்மளை விட வயசில் யார் பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள நம்ம மதிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தவங்க சீனியர், அடுத்ததாக வந்தவங்க ஜூனியர். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. தன்னை விட அவங்க பெரியவங்களா இருக்கிறதால அவங்க என்ன பண்ணாலும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. எது சரி எது தப்புன்னு யோசிக்கிறதுக்கு ஜூனியர்ஸ்க்கும் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சோட்டஸோட மீனிங்ஸை கியா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதை பற்றியும் கியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போல. அது எல்லாத்தையும் கியாவை நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் பயங்கர பயத்தோடு இருந்தோம். ஆனால் எங்கள் சீனியர் பீரியட் அவரோட கையை தட்டி, ஜூனியர்ஸ் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் சீனியருக்கு கிளாப் பண்ணுங்கன்னாரு. நாங்களும் கிளாப் பண்ண ஆரம்பித்தோம். இவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு சீனியரை எங்கே தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்க. சோட்டூஸை இவ்வளோ அருமையாக ஜூனியர்ஸ்க்கு புரிய வச்சது தேங்க்யூ ஸோ மச். நானும் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் கிளாப் பண்ணார். அடுத்ததாக கியாவ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை யோசிச்சு பார்த்தாங்க. அவர் உன்னை மன்னிச்சதுக்கு அப்புறமே நீ ஃபேராக தான் இருக்கணும் அப்படின்னா. அதுக்கு அடுத்து தான் வராங்க, நீ ஏதோ சொல்ல வரணுன்ற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு கியாவோ, ஒன்றும் இல்லையா, நான் ஜஸ்ட் பார்த்தேன் அவ்வளோதான். அது கேட்ட வராங்கோ, பொய் சொல்லாத, நீ பொய் சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது, நோ நீட், பொய் சொல்லாத, அது இங்கே ஒர்க் ஆகாது, இது இங்கே தேவையும் இல்லை. இடாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்ணை காட்டி, ஹே காய்ஸ் வாங்க நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்க போகலான்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு போனாங்க. ஆனால் அவங்களோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கலரிஸ் பர்ன் ஆகாது, இன்க்ரீஸ் தான் ஆகும், எங்களுக்கு வானான்னா. சரி ஓகே வாங்க வெஜிடபிள் சாப்பிடலன்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. அப்போ தீடா என்னடா பிளான் சொதப்பிச்சு நினச்சி, சரி ஓகே எனக்காக வாங்கிட்டு வருவீங்களா அதை கேட்டவங்களோ, நாங்கள் என்ன சாப்பிட்டு முடிக்கலன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாப் பக்கத்துல தானே இருக்கு, நீயே போய் வாங்கிக்கணுன்னே. இடாவோ அது ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப பண்ணாதீங்கடி வாங்க போகலான்னு சொல்லி வராங்கையும் கியாவையும் தனியாக விட்டுட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புனாங்க. கியாவோ வராங்க பார்த்து, நான் அவங்ககிட்ட சில விஷயத்த கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வராங்கோ. எதை பத்தின்னு கேட்டா, அன்னைக்கு அவ கூட நீ என்னை பெட்ல பார்த்தல, அதை கேட்ட வராங்கோ. ஆமாண்ணா, நீ உண்மையாலுமே எனக்கு அவளுக்கு நடுவுல ஏதோ போகுதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே வராங்கோ, நீங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க, நான் சொல்றேன்ல எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவுமே இல்லை, என்ன நம்ப மாட்டியான்னு கேட்டா. மாட்டுன்னு மாதிரி தலையாட்டினாளா. அப்ப கியாவ், நானும் அந்த கிளிப்ல ஒரு பாட்டா இருக்கேன், நானும் பயாஸ்டா இல்லை, நீ என்ன நம்பவே மாட்டியா. அதை கேட்ட வராங்க, உனக்கு அவளுக்கு நடுவுல எதுவுமே இல்லைன்னு என்ன நம்ப சொல்றேன், உனக்கு அவளுக்கு நடுவுல எதுவுமே இல்லைன்னு என்ன நம்ப சொல்றியா, தென் நீங்க 2 பேரும் ஜஸ்ட் சீனியர் அண்ட் ஜூனியர் அவ்வளவுதான்ல. அப்ப கியாவ் வரான் கிட்ட, என்னை பத்தி நீ ஏதாவது தப்பா கேள்விப்பட்டா அமைதியா அங்க நின்று கேட்டுட்டு இருப்பியான்னு கேட்டா. அதை கேட்ட வராங்க, இல்லைன்னா பாரு நீ நிக்கவே இல்லை, உனக்கு ஏன் புரியவே மாட்டுது, என்னை சீனியர்ன்றதை தவிர அவ வேற எதுவும் என்னை பார்க்கவே இல்லை, அப்படியே நீ பாரு நீ என் பக்கம் நிக்கவே இல்லை, அவனுக்கு நான் சீனியர்ன்ற தவிர வேற எதுவுமே இல்லைன்னு நீ நினைக்கவே இல்லை. அப்புறம் அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஜூனியரை லவ் பண்றதா அக்ரி பண்ணிட்டேன், இப்போ நீ என்ன சொல்ல போறேன்னு கியா கேட்டாங்களா. அதை கேட்ட வராங்கோ, திஸ் இஸ் நாட் மை பிஸ்னஸ், இது உன்னிது, எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு வராங்க சொன்னாங்களா. அது கேட்டிருக்கியோ, எஸ் நீ என் ஃப்ரெண்ட், உனக்கு அது தெரியுதுல்ல, நீ ஏன் இப்படி யோசிக்க மாட்டேற, பர்சனலையும் ஒர்க்கையும் நான் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன்னு நான் உன்னை பற்றி யோசிச்சே தான் ஆகணும், ஏன்னா நீங்கள் எல்லாரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு அது தெரியுமா, நீ இப்படி பார்க்குறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது சொன்ன உடனே வராங்க, ஸ்டாப் இட், போது நிறுத்துறியா, இல்லை நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறல்ல, ஃபர்ஸ்ட் அதை நிறுத்து, என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிட்டா. அவள் போகிற வேகத்தை பார்த்துட்டு ஏன் இவ இவ்வளோ கோவமாக போகிறான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ திடாவோ, ஏன் பேக் எடுக்காமல் இங்கேருந்து இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கா,
அப்படின்னு கியாவோ கிட்ட கேட்டாங்களா. கியாவோ ஷாக்கிங்கில் உட்காந்துருந்தா. கியாவோ வரவங்களோட பேக்கையும் அவள் பேக்கையும் தூக்கிட்டு ரூமில் டயர்டாக உள்ள நுழைஞ்சி ஒரு பேக் கீழேயும் ஒரு பேக்ல ஷோபால் வச்சுட்டு உட்காந்தாளா. அப்போ கரெக்டா அந்த பேக்ல இருந்து ஏதோ ஒரு பால் மாதிரி கீழே விழுந்து ஓடிச்சு. அந்த பாலையோ அவ கையில எடுத்தா. அப்போதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அவ கார்டன் நின்று மெஸ்மரைசிங்கா பார்த்துட்டு இருந்தப்போ அவ பின்னாடி அந்த பாலால் தான் யாரோ அடிச்சாங்க. அவ கூட அந்த பால் எடுக்க போய் தான் கீழே விழ போனா. அப்பதான் நான் அவளை எடுத்து பிடிச்சி கிஸ் பண்ணி, அதாவது அவளை கிஸ் பண்ணி அப்படின்னு நினைச்சேன். அந்த பால் தான் இது. கியாவோ அந்த பால் எடுத்து ஓப்பன் பண்ணால. அந்த பாலுக்குள்ள ஒரு சீட் இருந்துச்சு. அந்த லெட்டர்ல என்ன எழுதிட்டு இருந்ததுன்னா, என்னால உன்னோட ஃப்ரெண்டா இருக்கவே முடியல. ஏன்னா நீ தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காகவும் ப்ராப்ளமாகவும் இருக்க. என்னால் ஏன் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியலன்னு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காகவும் கன்ஃபியூஸாகவும் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். பட் இப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அது என்னன்னா, என்னால் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்னு. அது ஏன்னா லவ் பண்ணுறவங்க கிட்ட யாராலையுமே ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ. அதாவது வராங்கோ அவ லவ்வை அந்த லெட்டரில் கன்ஃபஸ் பண்ணி வச்சிருக்கா. சாரி கியாவ், என்னை மன்னிச்சிரு. என்னால் என் லவ்வை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. உன்னோட ஃப்ரெண்டா இனிமேல் என்னால் நடிக்கவும் முடியல. உன்னோட ஃப்ரெண்டா என்னால் இருக்கவும் முடியாது. இது கியா படித்த உடனே நெக்ஸ்ட் டே கியாவ் டிடாவை மீட் பண்ணி எப்பத்துலேருந்து உனக்கு இதை பற்றி தெரியும்னு கேட்டா. அதுக்கு இவ்வளோ ரொம்ப நாள் முடியலதே தெரியும், பட் ஒத்துக்கண்டு இப்போ இந்த செமஸ்டரில் தான். அதை கேட்டு கியாவ் நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டா. அவளே இதை பற்றி சொல்ல முற்படலை. என்னால் எப்படி இவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியும்? இதை தவிர மற்ற எல்லா பற்றியும் உனக்கு தெரியும்ல. நீ என்ன சொல்ல? உன்னை என்ன சொல்றது? வராங் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. நீ லைட்டா டயர்டானாலே அவளால ஏத்துக்க முடியல. எப்பவுமே உன்னை செக் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ற, ஏது பண்ற, ஒவ்வொரு நொடியும் உன்னை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. மனா வரத்துக்கு முன்னாடி இதை பத்தி எனக்கு எந்த யோசனையும் இல்லை. அவ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர் ஆனதுக்கு ஆரம்பிச்சாளா. அதுக்கப்புறம் தான் அவகிட்ட டைரக்டாவே கேட்டேன். அப்புறம் அவளாவே என்கிட்ட சொன்ன. அதுக்கு இவ்வளோ நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அதே மாதிரி இவ்வளோ என்னை விட்டு தள்ளி போனா நான் என்ன பண்ணட்டும்னு கியாவை கேட்டாங்க. அதை கேட்ட திடா அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு. வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ யாரால வர வைக்க முடியாது. ரொம்ப யோசிக்காதடி. அது மட்டும் இல்லை, தள்ளி இருக்கிறதும் நல்லதுதான். எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. திடா கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் இவ காலேஜ்லேருந்து வெளியே நடந்து வந்துட்டு தாளா. அதே சேம் டைம் ரூப் தான் கியாவுன்னு கூப்பிட்டுட்டு பின்னாடி ஓடியாந்துட்டு இருந்தா. அதை பார்த்த கியாவோ ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் போட்டு இவ்வளோ வேகலாம் ஓடி ஓடிடக்கூடாது, அதுக்கு அலோடு இல்லைம்மா அப்படின்னு சொன்ன உடனே ரூப் தான் எங்க உங்களை பிடிக்க முடியாதோன்னு நினச்சிட்டேன். என்னோட பேர் ரூப் தான், அவரோட டீட்டெயிலாம் சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ கியாவுக்கு ஒரு தாட் வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நானும் அவளும் இடிச்சுக்கிட்டப்போ கியா ரூப்தானை தூக்கி விட்டாங்க. ஆனா அவளோ அதை பத்தி கண்டுக்காம அங்க இருந்து எழுந்து போனா. அதுதான் அவங்களுக்கு நான் வந்துச்சு. ரிப்போர்ட்டா? எதுக்கு ரிப்போர்ட் பண்ற? ஃபர்ஸ்ட் வீக்ல உன்னை விட்டுட்டேன், இப்பதான் உன்னோட சீனியரை நீ கண்டுபிடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு ரூப்தானோ இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்க, அதுவும் அந்த நாளுக்காக என்ன மன்னிச்சிருங்க பிக்கியா, அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க, என்னோட ஜூனியரா என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னால. அதை கேட்டுக்கியா இப்போ ரிப்போர்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அவளும் ப்ராப்பரா அவன் நேம், ஐடி நம்பர் இதெல்லாம் சொல்லி ரிப்போர்ட் பண்ணா. அதுக்கப்புறம் கியாவா கிட்ட என்ன அவனோட சீனியரா ஏத்துப்பியான்னு அவங்க கேட்டாங்க. இவளோ அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, தேங்க்யூ சொன்ன. அதுக்கு அடுத்ததா மற்றவங்க கிட்டேயும் அவனை இன்ட்ரோ பண்றேன்னு கியாவ் சொன்னாங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து எங்க கிட்ட வாங்க, ஈவினிங் கிளாஸ் எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு, ஸோ நாங்க ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி முடிவெடுத்தோம். அப்போ என் ஃப்ரெண்ட் என்கிட்ட இப்பெல்லாம் ரூப் தான் ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றா, மார்னிங் கிளாஸ்க்கும் அவள் வரல, ஸோ அவளுக்கு கால் பண்ணுங்க. இல்லை நானே பண்றேன்னு சொல்லி அவ கால் எடுத்தா. அதுக்குள்ள ஐயனோ கால் பண்ணலாம் தேவையில்ல, தோதான் இருக்கலை அப்படின்னு சொல்லும் போது ரூப் தானோ கியாவோ ஒன்னா உட்காந்துருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ரூப்தான் கிட்ட நம்ம ஏதாவது சாப்பிட போலாமான்னு கேட்டாங்க. அதை பாதிக்கவும் சரி ஓகே நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் போறேன் பாய்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து எழுந்து போனாங்க. ரூப்தான் என்கிட்ட கியாவ் தான் என்னோட மென்டான்னு சொல்லிட்டு இருந்தா. சரி வாங்க ஹேட்டர் சாப்பிட போலன்னு சொல்லி எல்லாரும் அங்கேருந்து கலந்து போனாங்க. அப்போதான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. கூட அது கியாவா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அங்கேருந்து போனேன். ஆனா அங்க போய் பார்த்தா அது கியாவுல வராங்க. அங்க வராங்க பார்த்த உடனே நான் பயங்கர ஷாக் ஆயிருந்தேன். வராங்க என்கிட்ட என்ன சர்ப்ரைஸ் ஆயிட்டப்பல
அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன், நான் உங்களுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னா. அதுக்கு அவங்களோ, நீ கூட மற்றவங்க தான் உன்னை மென்டர் பண்ணுவாங்க நினைச்சிருப்பல்ல, என்ன நினைக்கிறேன்னா கியாவா இருக்கும்னு நீ நினைச்சிருப்பல்ல அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட இந்த டைம் வரைக்கும் அதை பத்தி யோசிக்கவும்ல கண்டுபிடிக்கல அப்படின்னு. அதை கேட்ட வராங்கோ, நான் நினைச்சேன்னா நீ இப்படிதான் வச்சிருப்பேன்னு நினைச்சேன், பட் மற்றவங்க இதை ஒத்துக்கல. அவங்களோட மேஜருக்கு ஃப்ரெஷர்ஸ் மேன் தான் வேணும். யூனிவர்சிட்டியோட மனசை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள தான் எதிர்பார்க்குறாங்க. நீ கூட எல்லாருக்கும் ஃபேவரட் தானே அப்படின்னாங்க. அதுக்கு நான் கிட்ட, ஆமாம், ஆனால் உங்களை தவிர என்ன, ஆமாம் நல்லா கேட்டுக்கோ, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பட் நான் அதையும் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது 3rd இயர் சீனியர்ஸும் 4th இயர் சீனியர்ஸும் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் அந்த பூம் ஈவெண்ட்டில், மென்டார் ஈவெண்ட்டில் என் நம்பரை ஒன்று கொடுக்கலான்னு இருந்தேன். உன் ஃபோனை கொடு, குரூப் சேட்டில் நான் ஆட் பண்ணுறேன்னாங்க. நானும் என் ஃபோனை அவங்களுக்கு கொடுத்தேன். நான் உடனே என் பையிலேருந்து ஃபோன் எடுத்து அவங்க கையில் கொடுத்தேன். அவங்க என்னை ஆட் பண்ணிவிட்டு ஃபோனை கொடுக்க வந்தாங்களா, நானும் அதை வாங்க போனேன். ஆனால் அவங்க என்கிட்ட கொடுக்கல. திருப்ப அதை பிடிச்சிட்டு வராங்க என்கிட்ட. ஒரு நாள் கியா உன்னால ரொம்ப சேடா இருந்தா, இன்னொரு டைம் இதை நீ பண்ண விட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிரட்டுற தோனியில அந்த போனை என்கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போனாங்க. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரூம் தான் சொன்னதையே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அவனை லூஸ் பண்ண முடியாது, அவனை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் அவர்கிட்ட, நான் ஜஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டை தான் பார்க்குறேன், அப்போ நடந்தது ஆக்சிடென்ட் சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ கரெக்டா ரூமோட டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கியா வந்தாங்க. என்ன தூங்கலையான்னு கேட்டாங்க. நான் கிட்ட, இல்லை நான் சிலதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. கியா என்கிட்ட, உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் தூங்கு, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் அதை முடிக்கணும்னு. நான் கிட்ட, பரவாயில்ல நானும் உங்க கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கியாவே பார்த்துட்டு இருந்தேனா. அவங்களோ அவங்க டேப் எடுத்து ஓரம் வச்சுட்டு கழுத்தை இப்படி இப்படி ஹசிட்டு இருந்தாங்களா. அப்ப நான் கிட்ட, இங்க வாங்க நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு. அவங்களோ என்கிட்ட வந்தாங்க. அப்புறம் நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டேன். அப்ப கியா என்கிட்ட, நான் இன்னும் மென்டரை நீ கண்டுபிடிக்கலையா அப்படின்னாங்க. அதுக்கு நான் கிட்ட, ஆக்சுவலி நான் இன்னும் அதை சர்ச் பண்ண ஆரம்பிக்கல, பட் வராங்க என்கிட்ட வந்துட்டாங்க. வராங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டக்குன்னு என் பக்கம் திரும்பி பார்த்தாங்க. வராங்க அவன் மென்டார் அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், ஆமா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் இன்னைக்கு. அதை கேட்டவங்க அவ என்ன சொன்னான்னு கேட்டா. அதுக்கு நான் கேட்டேன், அவங்க ஜஸ்ட் என் மென்டார்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க மென்டார் டின்னருக்கு பிளான் பண்றேன்னு சொன்னாங்க. தட்ஸ் ஆல். அப்புறம் இன்னைக்கு நான் ரூதான் கிட்ட பேசினேன். நீங்க எதை பத்தி பேச வந்தீங்கன்னு கேட்டேன்னா, கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவ கியூட்டா இருக்கா, நீ தானோட கொஞ்சம் க்ளோஸ் தானே அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட ஆமான்ற மாதிரி தலையாட்டினேன். அப்புறம் தான் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க கிட்ட நான் எங்க அந்த கியர்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ, நான் அதுக்கு சொந்தமான கிட்ட கொடுத்துட்டேன், ஆனா உனக்கு இதுல ஆர்வம் இல்லை போல, என்ன நீ கியர் பத்தி உனக்கு ஆர்வம் இல்லை போல அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நானும் ஸ்டோன் பீச்சில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ என்னோட சீனியர் ஃபாங் வந்தாரா. என்ன சீனியர், ட்ரை பண்றீங்களா, இது நியூ வெர்ஷன் சால்ட் ஃபிளேவர், டெலிஷியஸா இருக்கு, சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவரும் நானும் சாப்பிட்டு பாக்குறேன்னு சொல்லி அந்த ஸ்நாக்கை அவரும் சாப்பிட்டாரு. நல்லா இருக்கு கொடுன்னு சொல்லி மொத்த பாக்கெட்டையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. உங்க கியரை நான் பார்க்கலாமான்னு கேட்டேன். நாங்க கியரை பார்க்கலாமா, அது எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். அதுக்கு அவரு, சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரா. அப்புறம் நான் கிட்ட, பை த வே எங்க உங்களோடத அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அவரு, உனக்கு தெரியாதா நான் அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னு, எனக்கு தெரியல இப்ப அது எங்க இருக்குன்னு அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு நான் அவர்கிட்ட, உங்க ஹார்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட உங்க ஹார்ட்டை கொடுத்துட்டீங்க போல, யார் அவங்க அப்படின்னு கேட்டேனா. அவரோ லைட்டா சிரிச்சுட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டு, என்ன உனக்கு இது வேணாமா, நானே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச்சு மாத்தினாரு. நானும் அதை வாங்கி சாப்பிட்டேன். அதுதான் அப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன் என்கிட்ட ஏன் அமைதியா இருக்க, நான் ஜஸ்ட் உன்னை டீஸ் தான் பண்ணேன். இங்க பாருடி, உன் கியர் எங்க இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நீ என்னோட ஹார்ட்ல இருக்க, அதுவும் நீ என் கூட தனியா தானே. அவங்களும் அம்மான் தலையாட்டினாங்களா. அடுத்ததா நான் அவங்கள கிஸ் பண்ணேன். அப்படியே அது ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைமாவது கரெக்டா முடியுமானது தெரியல. அப்படியே நெக்ஸ்ட் டே நம்ம காலேஜ் போலாம். யாவோ ஃப்ரீஸ் ஆகி போய் உட்காந்தாங்க. அப்ப திடா
கியா எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. நில்லு வராங்க அப்படின்னு சொன்ன உடனே போவந்த வராங்க. டக்குன்னு என்ன திடாவை பார்த்து திடா எனக்கு தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க. கிளம்பி போயிட்டாங்க. திடா கியா கிட்ட டேக் இட் ஈஸி கியா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பின்னாடியே கியா ஓட ஆரம்பிச்சாங்க. வராங்க ப்ராப்ளத்துல இருந்து ஓடுறது நிறுத்து, ப்ராப்பரா என்கிட்ட பேசு அப்படின்னு வராங்க. பின்னாடி ஓடி அவன் கையை பிடிச்சி இழுத்து நில்லு என்கிட்ட பேசு அப்படின்னு சொன்ன உடனே கியாவோட கைய வராங்க தட்டி விட்டாங்க. அடுத்ததா அங்க இருந்து போனாங்களா. அப்ப கியா நீ இன்னும் என்ன ஃப்ரெண்டா தானே பாக்குற அப்படின்னு கேட்டவுடனே வராங்க கோவமா திரும்பி என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றத நிறுத்து, எனக்கு அது தேவையே இல்லை. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்க ஃப்ரெண்டை விட அதிகமா பாக்குறேன்னு சொல்லணும்னு நினைக்கிறியா? நீ எப்படி என் மனசை ஃபோர்ஸ் பண்ணுவ? ஏன் நான் கேட்ட கேள்விக்கே உன்னால ஆன்சர் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. கியாவோ கிட்ட நெருங்கி வந்தாங்களா. இப்ப திடா இங்க இருந்து ஓடி வந்து வராங்க. ஒரு ஸ்டெப் நவுத்தி விட்டாங்க. உனக்கு இது ஓகே இல்லைன்னா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, உனக்கு தான் கியாவோ, நானே அவளை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வராங்க. அங்க இருந்து போனாங்க. அப்ப கியாவோ அங்கேயே உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க. வராங்க கோவமா இருக்கா. நம்ம யோசிக்கிறத விட இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நம்ம குரூப்பே இப்போ உடைஞ்சு போச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னொருத்தி இல்லடி வாய மூடுடி என்னடி பேசிட்டு இருக்கேன்னா சாரி என்னோட மவுத் கொஞ்சம் பேடா யோசிக்குது. எனக்கு யோசிக்குதா சி பேசுது. இதா கிட்டக்கியோ நாங்க 2 பேரும் பழைய மாதிரி ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்னா சாப்பிடுறது, ட்ராவல் பண்றது, படிக்கிறதுன்னு ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப கியா கிட்ட திடா நீ மத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க லவ் பண்ண உனக்கு உரிமை இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் இருக்கணும். நீ யாரை லவ் பண்ணுமோ அதை நீ தான் டிசைட் பண்ணணும். ஃப்ரெண்டை லூஸ் பண்றது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். பட் இது ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் வராங்க கூட நம்பு, ஒரு நாள் அவ புரிஞ்சுப்பா, திரும்பவும் உன் கூட ஃப்ரெண்டா இருப்பா பழைய மாதிரி. ஒன்றும் கவலைப்படாதடி, உங்களுக்காக நாங்க இருக்கோம் ஓகேவா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தத ரூமுக்கு வெளியே நின்று மொத்தத்தையும் நான் கேட்டேன். கியாவோ ரூக் தான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க லைப்ரரியில. அப்ப அவளோ எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புனா. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸோ ரூக் தான் மறுபடியும் கிளாஸை கட்டடிச்சிட்டாலான்னாங்க. லேட்டா வருவான்னு நினைக்கிறேன், நம்ம வேணா அவளுக்கு கால் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டாங்க. அதுக்கு ஜாமோ நீ காலே பண்ண தேவல, அவள் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நாங்க எல்லாருமே ரூக் தானை பார்த்து ஹாய் ரூக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு அவ்வளோ நான் லேட்டா இருந்துச்சேன் அதான் லேட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா சார் வந்தாரு. அப்ப ஜாமோ என்கிட்ட இப்பெல்லாம் ரூக் தான் பார்க்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கா, அப்படி இல்லைன்னா ரூக் தானுக்கு புதுசா பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களோ அப்படின்னு சொன்னானா. அதுக்கு நான் அவன்கிட்ட என்னடா பேசுறேன்ற மாதிரி ஒரு குத்து விட்டேன். அடுத்ததோ ஸ்டார்ட் ஆச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட இப்பெல்லாம் ரூக்தானை பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கா. யூஸ்வலா அவ எப்பவுமே நாவ சுத்திக்கிட்டே தான் இருப்பா, அவ்வளோ சீக்கிரமாலாம் போக மாட்டா அவளை விட்டு. ஆனா இப்பெல்லாம் இவளை விட்டு அவ தள்ளியே தான் இருக்கான்னா. என்ன நினைக்கிற, மக்களோட மனசு எப்பவுமே சேஞ்ச் ஆயிட்டு தானே இருக்கும் அனாய் அப்படின்னாலா. அதுக்கு அனாயோ அவனை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தா. அந்த பக்கம் பார்த்தா 3 ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு வராங்க உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்போ அதுல இருந்து ஒரு பொண்ணு வராங்க, நீங்க பார்க்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க, இந்த சாக்லேட்டை சாப்பிட்றீங்கன்னு சொல்லி அவகிட்ட கொடுத்தாங்களா. அப்போ வராங்க சாக்லேட் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உன் ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொன்னா. ஆனா அவளோ அந்த சாக்லேட் எடுத்து அவ பக்கமா வச்சுட்டு அடுத்ததா அவ ஹோம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. அப்ப பக்கத்துல இருந்து 2 பசங்க நாங்க வாஷ்ரூம் போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த பொண்ணு மட்டும் தனியா விட்டு எழுந்து போனாங்க. ஓஹோ, இந்த குட்டி பொண்ணுக்கு வராங்க மேல ஒரு கண்ணு போல. அவங்க போனதுக்கு அப்புறம் இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டா. இவ்வளோ சொல்லி தந்தா. இப்பதான் தெரியுது இவ பேரு பிராங்க் போல. அவ சோகமா இருக்கிறத பார்த்த உடனே இந்த குட்டி பொண்ணோ சாரி பிராங்கோ எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சோகமா இருக்காதீங்க அப்படின்னு கியூட்டா சொன்னாலா. அதை பார்த்து விடுறாங்கோ ஓகே அப்படின்னு தலையாடினா. அவளோ கீழே குனிஞ்சு ஹோம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலா. அப்போ வராங்க அவ கியூட்னஸ ரசிக்க ஆரம்பிச்சா. இப்ப அவங்க கிட்ட இருந்து எங்க கிட்ட வாங்க. நான் ரூமுக்கு போன உடனே ஃப்ரெஷ் அப் ஆகுமே பெட்ல போய் படுத்தேன். அதை பார்த்துக்கியோ ஏய் அழுக்கு மூட்டை அப்படின்னு சொல்லி என்னை பெட்ல இருந்து எடுத்தாங்க. நானும் இழுத்தது போதும் வாடின்னு சொல்லி என் மடியில் அவங்கள உட்கார வச்சேன். அவங்க கிட்ட டர்ட்டியா 2 பேரும் சேர்ந்து எதாவது ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டேன். என்ன இப்போலாம் சரியா தூங்குறது இல்லை போல, கண்ணை சுத்தி டார்க் சர்க்கிள்லாம் வந்திருக்கு காதோல் அப்படின்னா. அதுக்கு அவங்க என்னை போக விடுனாங்க. அதுக்கு நான் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம இப்படியே இருக்கலாமான்னு கேட்டேன். என்னால எப்படி போக முடியும், நீ தான் என்னை இறுக்கமா டைட்டா லாக் பண்ணி வச்சிருக்கிய அப்படின்னு கையை கட்டினாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட நம்ம 2 பேரும் பீச் போகலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சடனாக கேட்குற
இப்பெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. பீச்சுக்கு போனா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. நாளைக்கு கிளம்பி போறோம், சண்டே தான் திரும்ப வரோம்னு சொன்னேன். அதை கேட்டவங்க, நாளைக்கா? நாளைக்கு தான் கியர் ஃபங்க்ஷனோட ரிஹர்சல் இருக்கு, ஒருவேளை போறோன்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன், ஆனா கியாவ், நீங்க தான் என்னோட ஹெட் சீனியர், ரிஹர்சல்ல மாத்தலாம்ல, அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லையே என்ன. அதை கேட்ட கியாவோ, ஃபர்ஸ்ட் நான் கண்டிப்பா ஷெடியூலை செக் பண்ணி ஆகணும், பட் நான் போறேனா இல்லையான்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் கேட்டேன், போயே ஆகணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, நான் போகணும், நான் பிஸி அப்படின்னு சொல்லும் போது அவங்க பார்க்க கியூட்டா இருந்தாங்களா. நான் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரு பிக் எடுத்தேன். என் ஃபோனை பார்த்துட்டு என் பெர்மிஷன் இல்லாம எப்படி என்ன ஃபோட்டோ எடுக்குன்னு சொல்லி அவங்க என் ஃபோனை பிடிங்கிட்டாங்க. டக்குன்னு என்னை பிடிச்சிட்டு இருந்தாங்களா. அதுக்கு நான் அவங்க கிட்ட வலிக்குது அப்படின்னா, அதுக்கு அவங்க, இன்னொரு டைம் இப்படி பண்ணும்போது இது உனக்கு ஞாபகம் இருக்கணும்னாங்க. பீக்கியாவ் பீக்கியாவ் அப்படின்னு நான் கூப்பிடும்போது என்னன்னு கேட்டாங்களா. அப்போ நான் அவங்க கிட்ட, நான் ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவான்னு கேட்டேன். அவங்களோ கிட்ட வந்தாங்களா. நான் லைட்டா அவங்களுடைய முடியை வருடி அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.